எல்லாருக்கும் வணக்கம். இப்போ முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு மேலே ஏதோ ரோடு சரியாக போடலை, ரோடு போடாமே பணத்தை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு லஞ்ச ஊழல் துறையிலிருந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஓகே, அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு ரோடு போடுறது அதிகாரிகள் தான் அதை பண்ணியிருக்காங்க. இப்போது அதுக்கு அவருக்கு எல்லாம் சம்மன் கொடுத்தாங்க. ஓகே, அப்போ பழனி கோயிலில் அதிகாரிகள் தான் இப்போ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒத்துக்க முடியுமா? அப்போ அதில் அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இல்லையா? அதிகாரிகள் எப்படி தப்பு பண்ணுவாங்க அமைச்சருக்கு தெரியாமல்? இதில் அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரையும் விசாரிக்கணும். அங்கே அமைச்சர் சம்மந்தப்பட்டிருந்தா முன்னாள் ஆட்சியில் இப்போ நடக்கிற தப்புலையும் அமைச்சர் சம்மந்தப்பட்டிருப்பார் இல்லையா? எப்படி அங்கே மட்டும் அதிகாரிகள், அங்கே மட்டும் அமைச்சர் சம்மந்தப்பட்டிருப்பார், இங்கே மட்டும் அதிகாரிகள் மட்டும்தானா? சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஸோ அறநிலைத்துறை அமைச்சருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. சரிப்பாங்க, சிபிசிஐடி விட மாட்டாங்க. வெயிட் அண்ட் சீ.